ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம எப்படி நம்மளோட பாட்காஸ்ட்டை தொடர்ந்து ரன் பண்ணுறது, ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷனாகவே பார்த்துக்கலாம். இது ஒரு லைக் செல்ஃப் டிஸ்கஷன் மாதிரி தான். ஸோ ஏன் என்னால் தொடர்ந்து ஒரு பாட்காஸ்ட்டை பண்ண முடியல, அதுக்கு நான் எனக்கு கொடுத்துக்கிட்ட ரீசன் என்ன, ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எப்படி நான் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு பாட்காஸ்ட்டை ரன் பண்ணுறேங்கிறத ஒரு இன்ட்ராக்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன் நம்ம வந்து மறுபடியும் அடுத்த ஒரு பாட்காஸ்ட் டாப்பிக்காக வந்து வெயிட் பண்ணி மறுபடியும் அதை டிலே பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை நம்ம எப்படி பிளான் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு எபிசோடையும் வந்து எந்த மாதிரி கொண்டு போகலாம் இன்ட்ராக்டிவாக, ஸோ அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதை கேட்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் வந்து நான் இதை தொடர்ந்து மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது கேட்குற உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதோ இல்லையோ, பண்ணுற எனக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஏன்னா நான் இதை பிளான் பண்ணுறது மூலயமா என்னோடய பிளானிங் ஸ்ட்ராட்டஜியும் ஸ்ட்ரென்தன் ஆகும், ப்ளஸ் என்னோடய ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸோ அதை பார்த்து படிக்கிற மைண்ட் செட் கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து பழகலை. ஸோ ரேண்டமாக நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி, ஸோ நான் படித்த விதத்துலேருந்து நான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து நான் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப பண்ணுறேன். ஸோ அதனால இந்த பாட்காஸ்ட்டை நம்ம எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறதையே ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வந்து, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஆடியோ மட்டும் இல்லாமல் உங்களால் வீடியோவாகவும் யூடியூப்பில் வந்து ஆஸ்க் குமரேஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அதில் வந்து நான் எப்படி இதனோட மைண்ட் மேப்போட போர்ஷன், அதாவது இந்த ப்ராப்ளம் எப்படி நான் மைண்ட் மேப்பிங் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை எப்படி நான் ஃபர்தர் வேஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்கிற ஒவ்வொரு டீட்டெயிலையும் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது நத்திங் லைக் பட் என்ன சொல்கிறதுனா, ஒரு ட்ராயிங் போர்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் வந்து இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறத ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து மைண்ட் மேப்பிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம எப்படி ஃப்யூச்சரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ஏன் நான் வந்து இதனால் தொடர்ந்து பண்ண முடியல, ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்காஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரீசன் வந்து நமக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் கிடையாது, நோ ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளியரான சிலபஸ் மாதிரியான ஒரு திங் தேவை. அதாவது நமக்கு எப்போ வந்து இதை அப்லோட் பண்ணணும், த டைம், ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நம்ம பேசணும், டாபிக்ஸ், ஸோ எந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பேசுகிறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து பேச முடியும். ஸோ தப்போ ரைட்டோ வந்து இன்னையிலேருந்து நான் வந்து சகஜமாக, அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் பேசுகிறது வந்து நீங்கள் புரிஞ்சுருக்கலாம். ஸோ நார்மலாக நான் பேசுகிறத வச்சு எப்படி நான் இந்த ஜேர்னியில் வந்து கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னோட இருந்து கற்றுக்கலாம். ஸோ த ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாமல் சின்ன நிறைய பார்ட்ஸ் வந்து நமக்கு இதை கண்டினியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படும். ஸோ முக்கியமாக டைமை பார்த்துட்டிங்கன்னா வீக்லி 1 டைம் வந்து நம்மளால் பாட்காஸ்ட் பண்ண முடியும், ஈவன் இன் அ பிஸி ஷெட்யூல். ஸோ வீக்லி 1, ஸோ அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ வீக்லி 1ன்னு சொல்லியாச்சு. ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம பாட்காஸ்ட்டுக்காக மட்டுமே ஒதுக்கணும். இல்லை நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ட்டுனா பாட்காஸ்ட்டுக்கு வந்து முடிஞ்ச போதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் டே வந்து கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் எடிட்டிங் டே. ஸோ ஈவன் இதை வந்து இன்னும் சிம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு டெய்லி தோன்ற ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஈவன் இஸ் அ 3 minute. ஸோ அப்படி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ டைமு ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு 3 minute ஆடியோவாக கூட நம்ம அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஸ்மால் டாப்பிக்காக இருக்கும், ஸ்மால் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாளில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களாலேயும் ஒரு பாட்காஸ்ட்டை ஆரம்பிக்க முடியும். இது பாட்காஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுக்கு டிலே பண்ணிவிட்டு உங்களால் கண்டினியூஸாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலையோ அந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கன்சிஸ்டன்ஸாக உங்களால் ஃப்யூச்சரில் வந்து அதை கொண்டு போக முடியும். ஸோ நம்ம வந்து அடுத்த என்ன பண்ணலான்ட்டுனா, டெய்லி ஒரு டாப்பிக்கை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் மட்டும்தான், மீ ஒன்லி. ஸோ நான் வந்து எக்ஸ்கியூசஸ் வந்து தேடிகிட்டே இருக்கேன். எதுக்காகனா இதை பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ். டைம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மைக் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, என்ன டாபிக் பேசுகிறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டு நம்ம ஏன் ஒரு பாட்காஸ்ட்டை வந்து மறுபடியும் அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறதே ஒரு டாப்பிக்காக பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது, நம்ம இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை எடிட் பண்ணாமே போட ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இதனோட ப்ராசஸ் தெரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சைலன்ஸ் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அது வந்து சம்டைம்ஸ் எழுதும்போது பேச மறந்துடுறேன். இன்கேஸ் நீங்கள் வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டுனா ஆடியோ கேட்டுட்ருக்கோம், வீடியோவில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டுனா நமக்கு டாபிக்ஸ் தேவை. அந்த டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்லேயே நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட்டுங்க. ஸோ என்னோடய ஆர்கிடெக்சர் ப்ராக்டிஸை வந்து ஷேர் பண்ண முடியும் என்னால். ஸோ ஈவன் இந்த ஆர்கிடெக்சர் ஜேர்னியை நான் இன்னொரு பாட்காஸ்ட் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒன்லி ஃபார் ஆர்கிடெக்சர் டாபிக்ஸ் மட்டும் பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் சின்ன சின்ன முக்கியமான அதில் பேச முடியாத விஷயங்களை, ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான விஷயங்களையும் நான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறேன். ஸோ அது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொலிட்டிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், பொலிட்டிக்கல் திங்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சயின்ஸ் ஓரியன்டான திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சயின்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரிசர்ச் ஸ்பேஸில் வந்து நான் ஒரு திங்ஸை வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து முக்கியமான விஷயம் தமிழ். ஸோ தமிழோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் லைக் தமிழ் லாங்குவேஜுங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சித்தர்கள் வந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்போர்ட்டாக இருந்தாங்க, ஸோ இது சயின்ஸோடு எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிஸ்னஸ்ங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்ட்ரப்ரனர். ஸோ நான் என்னெல்லாம் கற்றுக்கிறேன், என்னோடய ஜேர்னியில் வந்து நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறேன்,
ஸோ மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஈவன் மனி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்மளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நினச்ச சக்ஸஸை அடைய முடியும். சக்ஸஸுங்கிறது ஒரு ஜேர்னி. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி ஒரு 100 வீடியோ வந்து ஆடியோ ஃபார்மேட்டாக இருக்கட்டும், இல்லை வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணியிருப்பேன். ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கொஞ்சம் நிற்காமல் இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னால் பேச முடியுது. அப்படி இல்லைன்னா வந்து அங்கங்கே நான் ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசன் வந்து நார்மலாக முன்னாடியெல்லாம் பேசுகிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து நான் அதை வந்து எழுதி அதை ஒரு வீடியோவாகவும் ப்ளஸ் நம்ம பேசுகிறத ஒரு ஆடியோவாகவும் பாட்காஸ்ட்டில் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவாகவும் அப்லோட் ஆக முடியும், ப்ளஸ் வந்து பாட்காஸ்ட்டாகவும் அப்லோட் பண்ண முடியும். இது இல்லாமல் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிற சின்ன சின்ன ஹேக்ஸ் வந்து நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நான் வந்து இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் கண்டிப்பாக நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக பேசக்கூடிய டாபிக்ஸ். நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்ட்டுனா, வீக்லி ஒரு டாபிக்ங்கிற மாதிரி எவ்ரி வீக் எவ்ரி டாபிக் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். ஸோ எவ்ரி வீக் எவ்ரி டாபிக். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் யார்கிட்டலாம் இன்ஸ்பைர் ஆகி நான் இதை வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறேன். ஏன் வந்து சில விஷயங்கள் நம்ம ஃபெயில் ஆகிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. நம்ம ஃபெயிலியருக்கு பயந்துகிட்டே இருப்போம். ஸோ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த வந்து இந்த ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லை என்னோடய பாஸ்ட் லைஃப்பை பார்த்து. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டான விஷயங்களையும் வந்து நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நான் என் ஃப்ரெண்டோடு பேசும்போது அவனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுவான். நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ½ வீக்லி இல்லைன்னா ஒரு 3 டேஸ் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நான் இப்போ பேசின எல்லா டாபிக்ஸை பற்றியுமே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஐடியாவும் எனக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு. ஏன் வந்து நம்ம இந்த விஷயங்களை பதிவு பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட நமக்கு பேசுறதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு அப்பப்போ தோணும். ஸோ அந்த விஷயங்களையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டாபிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ நம்ம பேசுகிறதுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டைமில் தான் ரொம்ப பிரச்சனை. ஸோ நமக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரான டைம் இல்லை அப்படின்ட்டுனா நமக்கு வந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு வீக்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு வந்து ஒரு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீக்லி வந்து ஒரு டேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேயில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதில் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த அன்னைக்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது இது பண்ணலாம். ஸோ நான் வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு கூட நான் ஒரு சில வீடியோஸில் கூட ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசுகிறது, எந்த மாதிரி புக்ஸு வந்து நான் படிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து புக்ஸ் படிக்கிறத பற்றி நான் போடுறேன். எந்த மாதிரியான சேனல் யூடியூப்பில் பார்க்கலாம், எந்த மாதிரியான பாட்காஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல கூட நிறைய பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பாட்காஸ்ட் கேட்குறது எந்த மாதிரி டைமில் கேட்குறது, எனக்கு டைம் இல்லை, எப்போ வந்து இதை கேட்கணுன்னே தெரில அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு வீடியோ பண்ணலான்ட்ருக்கு. ஏன்னா வந்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு ஜேர்னியில் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ட்ராவல் பண்ணுறது. ரொம்ப நாளாக வந்து நான் சோலோ ட்ராவல் போகணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அடுத்த ஒரு மேபி
அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் கூட நான் வந்து எப்படி சோலோ ட்ராவல் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேங்கிற ஆடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த ஜேர்னியை வந்து ஃபுல்லாக ஒரு vlog மாதிரி கூட நான் முடிஞ்சால் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நான் என்ன மாதிரி இன்னமும் தயங்கி கொண்டு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து இது ஒரு பாத்வேவாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் பாத்வே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு ஜேர்னி. என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து போகிற வழியிலே வந்து நம்மளால் மாற்றிக்கிட்டு சில விஷயங்களை வந்து திருத்திக்கிட்டு நம்மளை இன்னமும் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை வந்து யாரும் கேட்கல, இல்லை நமக்கு இது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பேசுகிறது வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம போக போக வந்து நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடணும், நல்ல விஷயங்களை. ஸோ அதில் எப்போவுமே தெளிவாக இருங்க. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கேட்குறது ரொம்ப முக்கியம். ஸோ கேட்குறதுனா கேள்வி கேட்குறது, மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குறது. ஸோ கேட்குறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றியே நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஏன் வந்து ஆஸ்க் குமரேஷுங்கிற பேர் வச்சேன், அதுக்கு ஆஸ்க்கு முன்னாடி இருக்கிற மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ நம்ம பேசுகிறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது. ஸோ டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி சண்டே இஸ் அ குட் டைம் டு ஸ்பீக். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து பிஸியான எந்த ஸ்கெடியூலும் இருக்காது. ஸோ அந்த டைமில் நான் ஒரு 1 hour வந்து டைம் ஒதுக்கி பேசலான்ட்ருக்கேன். ஸோ அடிக்கடி நான் வந்து ஸ்டோர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கு. ஸோ சண்டே 1 hour, அதுக்கப்புறம் அப்போவே எடிட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத வந்து நான் மறுபடியும் எடிட் பண்ணுறத அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எந்த விஷயத்தையும் எடிட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ராவாக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு 1 year கழித்து இந்த ஆடியோவை இல்லை இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு வந்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோங்கிற ஒரு மைல்ஸ்டோன் தெரியும். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு வந்து சக்ஸஸோட ஜேர்னி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவோம். இதை கண்டிப்பாக அடுத்த லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்குறோமோ அதை எல்லாத்தையுமே ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கிறது தான் நான் இது நாள் வரைக்கும் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கற்றுக்கிற விஷயங்களை கற்றுக்கிறத மட்டும் நிறுத்திக்காமல் அதை முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் ஈவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இல்லை நமக்கு தெரிஞ்ச யாருக்காவது, இல்லை தெரியாத யாருக்காவது கூட நம்ம இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாது. ஸோ அது அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இதோடு இந்த ஒரு ஆடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஆடியோவை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரீல்ஸும் மேக் பண்ணலான்ட்ருக்கோம். சின்ன வீடியோஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர் இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு ரெக்கார்டாகவே இங்கே வைக்கிறேன். எப்படி அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து த்ரூ த ஜேர்னி வந்து நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.